ஒரு இடையில நேற்று ஜனாதிபதி பேசினதை பார்த்தா ஏதோ உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே காலத்தை ஓட்டலான்னு பார்க்குறாரு அவர். 3 வேளை சாப்பிடாங்க, ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி தான் அந்த கதை. அது கூட வழி இல்லாமல் இருக்குது. இவர் பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போனால் என்ன? மக்கள் அவ்வளோ இப்போ சாதாரண சிம்பிள் தான் காட்டியிருக்காங்க. அதுவும் கட்சி அடிப்படையில் போகக்கூடாது. இது மக்களை கிளந்தெழுந்தணும். அப்போ தான் ஒரு புரட்சி வெடிக்கும். சரியா? டுனிஷியா, எகிப்து, ஈராக் மாதிரி வெடிக்கும். அதை விட்டு போட்டு சும்மா ஆமி பலத்தை வச்சு சுட்டு தள்ளுவோம். இப்போ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு 100 பேரை சுட்டு கொள்வானா? அதை விட்டு போட்டு மக்கள் வீட்டுக்குள்ளே பதுக்கிட்டு இருந்து புலம்பிட்டு இருந்தால் வேலை இல்லை. மக்கள் கிளந்து வெளியே வரணும். கட்சி அடைப்படையில் வரக்கூடாது. அது வேலை இல்லை. அவன் சாராயத்தை கொடுத்தோன்னே வருவானு ரோட்டுக்கு. சரியா? அது வேலை இல்லை. அவங்க கட்சி அடைப்படையில் தான் போகிறாங்க. நாளைக்கு இவங்க எந்த கட்சி வந்தாலும் நாளைக்கு எதுவும் செய்ய இயலாது. ஒரு இந்தியாவையோ அமெரிக்காவையோ வச்சு தான் அவங்க ஏதாவது கொண்டு போகணும். அதை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு அதை தரமாட்டேன், இந்தியாவுக்கு இதை தரமாட்டேன், சீனாவுக்கு மட்டும் வாய் பொத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் கொடுக்க வேண்டியதாக கொடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் விளங்கிட்டு. ஆனால் அதை மட்டும் இந்தியா தான் என்றைக்குமே பக்கத்து நாடு. சரியா? அவங்க தான் என்றைக்குமே கை கொடுத்து உதவுறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு போலினில் நிற்கிறோம். வண்டிக்கு வாகனத்துக்கு ஒயில் அடிக்கனாலும் போலினில். இன்றைக்கி போலின் இல்லாத வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு. அரை நாள் போலினில் நிற்க, அரை நாள் சம்பாதிக்க போகணும். நல்லா செஞ்சுருக்காங்க. 69 லட்சம் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது தேங்க்ஸ் எப்போது, அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு முதல்ல இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த நேர்மையோட நடக்கணும்னு சொல்லி சாதாரண ஒரு தலைவருக்கு தொலைநோக்கு ஒரு பார்வை இருக்கணும், என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அது சரியான தலைவருக்கு இல்லாதனாலையும் சரியான நிர்வாகம் இல்லாதனாலே இது பிரச்சனை. சொல்லப்போனால் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சிஸ்டம் சரியில்லை. நம்ம நாட்டில் சிஸ்டம் சரியாக இருந்தது ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. சரியான அமைச்சுகளுக்கும் சரியான பொறுப்புக்கூற வேண்டியவர்களுக்கு பதவிகளையும் எல்லாம் கொடுத்துருந்துன்னு சொன்னால் இந்த நாட்டில் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ சர்வதேச நாணய நிதிக்கிட்ட போகிறத முதலே செய்திருக்கலாமே.